பெண் குழந்தைங்களோட எதிர்காலம் இது எல்லா அப்பா அம்மாக்கும் இருக்கிற ஒரு பெரிய கனவு. சரி, தமிழ்நாட்டுல இந்த கனவை நனவாக்க அரசாங்கமே எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பத்தி தான். வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மகளோட எதிர்காலத்தையே பாதுகாக்க ஒரு அரசாங்க திட்டமே இருந்தா எப்படி இருக்கும்? இது வெறும் பண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இது பெண் குழந்தைங்களோட படிப்பு, அவங்க குடும்பத்தோட நலன், அப்புறம் சமூகத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சூப்பரான முயற்சி. இந்த திட்டத்துல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல அரசாங்கம் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அத முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, இது ஏதோ பணம் கொடுக்கற திட்டம் மட்டும் கிடையாது. இதோட நோக்கம் ரொம்பவே ஆழமானது. ஒன்னு, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது. அப்போதான் அவங்க சொந்த கால்ல நிக்க முடியும். ரெண்டாவது, குடும்ப கட்டுப்பாடு. இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல பெண் சிசு கொலைன்னு ஒரு கொடூரமான பழக்கத்தை நம்ம சமூகத்திலிருந்து முழுசா ஒழிக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் ஒரு வரம்னு நினைக்க வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. சரி, திட்டத்தோட நோக்கம் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா குடும்பங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது பணம் எவ்வளவு கிடைக்கும்? இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. வாங்க அத பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். 25,000 ரூபா. ஆமாங்க, 25,000 ரூபாய். தகுதியுள்ள ஒவ்வொரு பெண் குழந்தை பேர்லயும் அரசாங்கமே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, இது வெறும் ஆரம்பம் தான். இந்த பணம் எப்படி வளருது, முழுசா எவ்வளவு கிடைக்கும்னு அடுத்ததா சொல்றேன். இந்த திட்டம் ஒரு லாங் டேர்ம் பிளான் மாதிரி. முதல்ல 25,000 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. அப்புறம் குழந்தையோட படிப்புக்கு உதவுறதுக்காக 6வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 1,800 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. கடைசியா அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது இந்த மொத்த பணமும் வட்டியோட சேர்த்து அவங்க கைக்கு வந்து சேரும். யோசிச்சு பாருங்க, அவங்களோட காலேஜ் படிப்புக்கோ இல்ல வேற எதிர்கால தேவைக்கோ இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். ஆனா இந்த பண உதவிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கட்டாயம் எழுதியிருக்கணும். ஏன் இந்த கண்டிஷன்? ஏன்னா இந்த திட்டம் பணம் கொடுக்கறத மட்டும் இல்ல, படிப்பையும் உறுதி செய்யுது. படிப்பு தாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய மாத்தப் போற உண்மையான சாவி. கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? சரி, உங்க குடும்பத்துக்கு இந்த திட்டம் பொருந்துமா? இதுக்கு நீங்க தகுதியானவரா? வாங்க சிம்பிளா ஒரு செக்லிஸ்ட் மூலமா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, முதல்ல வருமானம். உங்க குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் 72,000க்குள்ள இருக்கணும். அடுத்து, உங்க குடும்பத்துல 1 இல்லனா 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். முக்கியமா ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. இது சின்ன குடும்பத்தை ஊக்குவிக்கிறதாம். அப்புறம் அப்பா இல்லனா அம்மா 2 பேர்ல ஒருத்தர் கருத்தலை அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கணும். கடைசியா, நீங்க தமிழ்நாட்டுல குறைஞ்சது 10 வருஷமாவது வசிச்சிருக்கணும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இலங்கை தமிழ் அகதிகள் முகாம்கள்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். சரி, தகுதியெல்லாம் உங்களுக்கு பொருந்ததுன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, எப்படி அப்ளை பண்றது? பயப்படாதீங்க, இது ரொம்பவே ஈஸி. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். மொத்தமே 4 ஸ்டெப் தான். நம்பர் 1, தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 2, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பொது சேவை மையத்துக்கு, அதாவது CSC சென்டருக்கு போங்க. நம்பர் 3, அங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கடைசியா நம்பர் 4, இது ரொம்ப முக்கியம், அப்ளை பண்ணதுக்கான ரசீதை மறக்காம வாங்கிக்கோங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப். அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் ஆண் குழந்தை இல்லேன்னு ஒரு சான்றிதழ், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். எல்லாம் பக்காவா இருந்தா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த திட்டம் பத்தி சில பொதுவான கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கலாம். அதுக்கான பதில்களை இப்ப டக்குன்னு பாத்துரலாம் வாங்க. முதல்ல, இந்த திட்டத்துல சேர்றதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா, இல்ல நாம எப்ப வேணாலும் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பா டெட்லைன் இருக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெண் குழந்தைனா அவளுக்கு 3 வயசு முடியறதுக்குள்ள அப்ளை பண்ணிடணும். அதுவே 2வது பெண் குழந்தைனா அந்த குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணிடணும். இந்த டைம்லைனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஒருவேளை ஒரு குடும்பத்துல 3 பெண் குழந்தைகள் இருந்தா என்ன பண்றது? அவங்களால அப்ளை பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திட்டம் சின்ன குடும்பங்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதனால 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டும், அதுவும் ஆண் குழந்தை இல்லாம இருக்கிற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சரி, கடைசியா ஒரு கேள்வி. பண உதவிய படிப்போடவும் குடும்ப நலனோடவும் கனெக்ட் பண்ற தமிழ்நாட்டோட இந்த சூப்பரான திட்டம் மத்த மாநிலங்களுக்கும், ஏன் மத்த நாடுகளுக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்க முடியுமா? பெண் குழந்தைகளோட வளர்ச்சிக்கான ஒரு வெற்றிகரமான மாடலா இது மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.